2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி விழாவிலே கலந்து கொள்வதற்கு நான் வேதனைப்படுகிறேன், சந்தோஷப்படல. அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார், எனக்கு உறுதுணையாக இருந்தார். அவர் மறைவதில்லை, இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவர் பண்ண தானம் தர்மங்கள் அவருடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அவர் நம்மோடு இல்லாவிட்டால் இன்னைக்கு இவ்வளவு தூரம் மக்கள் கூட்டம் வருவ மாட்டார்கள். அவர் நல்லது பண்ணனால்தான் இவ்வளவு மக்கள் கூட்டம் வருகிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட நினைவுகள் நிறைய இருக்கு. என்னுடைய நண்பன் விஜயகாந்த் நினைவு நிறைய இருக்கு, சொல்லவே முடியாது. 1979 இருந்து அவருடைய பழகிய நாட்கள். ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டாரு. நிறைய சொல்லலாம். நடிகை சங்க கடன் அடைக்கல இருந்து, நடிகை திலக சிவாஜி கணேசன் அடக்கம் பண்ணதுல இருந்து, நடிகை சங்கம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி அடைஞ்சதற்கு முக்கிய காரணமே அவர் தான். அது மாத்திரம் இலங்கை தமிழர்கள் ஊர்வலம் நடத்தினதுல இருந்து எல்லாமே பண்ணாரு. இன்னும் நிறைய சொல்லலாம் அவருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு என்னுடைய ஆசை என்னன்னா, நடிகர் சங்கத்தில் அவருக்கு ஒரு வெண்கல சிலை அமைக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் பிறந்த மதுரையில அவருக்கு ஒரு வெண்கல சிலை தமிழக அரசு சார்பாக அமைக்கணும். நிச்சயம் அமையும். அவர் பல்லாண்டு காலம் மக்கள் நினைவில் இருப்பார். அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விஜய் எப்ப கூப்பிட்டாலும் நான் கிளம்பிடுவேன், மேல போயிடுவேன். விஜய் நான் வந்துடுறேன்டா, மேல வந்துடுறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.